இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் புதிய வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கின்றாலும் உங்களுடைய வாக்காளர் அட்டையில் திருத்தம் செய்யணும்னாலும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் நீங்கள் திருத்தம் செய்யணும். அதன் பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வந்துடும். அதன் பிறகு நீங்கள் திருத்தம் செய்தால் உங்களுக்கு உடனடியாக அப்ரூவல் கிடைக்காது. இதனால் நீங்கள் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் வாக்காளர் அட்டை அப்ளை பண்ணாலும் திருத்தம் செய்தாலும் செய்து கொள்ள முடியும். தற்போது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே elections.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் பார்த்தீங்கன்னா அவர் சர்வீசஸ்ன்னு இருக்கும். ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2025 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சம்மரி ரிவிஷன் ஷெடியூல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெடியூல் எல்லாமே இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டைக்கான சிறப்பு முகாம் அக்டோபர் மாதத்தில் 4 நாட்கள் நடைபெற்றது. அடுத்ததாக ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எல்டர் ரோல் பார்த்தீங்கன்னா 6/1/2025 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஓட்டர் ஐடி கார்டில் திருத்தம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா, அந்த டீட்டெயில்ஸில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி இன்டிகிரேட்டட் டிராஃப்ட் ரோல் 2025 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட மாவட்டம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தொகுதி என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களோட ஊர் பேர் எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட ஊர் பேர் எதுவோ அது கரெக்டாக பார்த்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பிக்க கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஷோ ஆகும். ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வாக்காளர் பட்டியல் 2025 சொல்லி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வாக்காளருடைய பெயர், தந்தை பெயர், வீட்டு எண், வயது, பாலினம், வாக்காளர் அட்டை எண், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் லிஸ்ட் டெவலப் பண்ணி உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணிங்க. உங்களோட நேம் இல்லை அல்லது கரெக்ஷன் இருக்குது ஏதாச்சும் இருக்குன்னா ஜனவரி 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாகவும் இ-சேவை மையம் மூலமாகவும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.